ஐயோ ஜீரோவை சரி பார்க்கவும் பார்த்துட்டேன். தென் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து செகண்ட் ஹையஸ்ட்னு சொல்கிறாங்க. எப்பா 2 கிளீனர் என் வண்டிக்கு. Guys, follow me on Instagram to never ever miss any of my crazy updates. It's all your brand. வெல்கம் டு Lkvlogs. மயிலாடுதுறை டு லடாக் ட்ரிப்ல இன்னைக்கு வந்து டே 9. நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடுப்பில தாங்க இருக்கோம். உடுப்பி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட். டே பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா முருடேஸ்வரர் டெம்பிள் பார்க்கணும். இதை முடிச்சிட்டு போலியம் பீச்ல வந்து ஸ்டே பண்றது தான். ஏன்னா போலியம் பீச் வந்து கோவால இருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கு. அதனால நம்ம ஒரு 6 o'clock குள்ள போய் ஜாயின் ஆயிடலாம், போயிடலாங்கிறது தான் பிளானு. இன்னொன்று ஸ்பெஷல் இது பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வயநாடு வந்த சோலோ டிராவலர் வந்து நம்ம கூட வந்து மிங்கிள் ஆக போகிறாங்க ஜாக் ஃபால்ஸில். அவங்க யார் என்னங்கிறது பின்னாடி விலாகில் பார்ப்போம் வாங்க. Living life every day, late at night, not okay. All I want and I pray, all I need are some better days. Bye sir. Bye. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 9. லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போயிடலாம். கொஞ்சம் சேஃபாக போகணும், கொஞ்சம் பொறுமையாக போகணும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. மழையாக வேறு இருக்குது, அதுதான் மெயின் பிரச்சனை. ஹோட்டல் வடகு மாளிகைங்கிற ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். இப்போனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு போட்டிருந்துச்சு. ஜாக் ஃபால்ஸ் வந்து இப்போ ஓப்பனில் இல்லையா, வெதர் கண்டிஷன்னால் அங்கே அவ்வளோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஜாக் ஃபால்ஸ் போகிற பிளானை வந்து கேன்சல் பண்ணியாச்சு. நேராக முருடேஸ்வரர் டெம்பிள் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முருடேஸ்வரர் டெம்பிள் வந்து 134 கிலோமீட்ரு. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே தான், ஒரு 2.5 மணி நேரம்னு வச்சிங்களேன். 2.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்கு போயிட்டு அப்புறம் கோவா தான் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு, பார்ப்போம். ஹோட்டல் வடகு மாளிகை வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி என்னன்னு பார்ப்போம். ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. அது மாதிரி வந்து டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்பா 2 கிளீனர் என் வண்டிக்கு. அப்போ எங்க கிளீனர் மேடம் போங்க பின்னாடி இழுக்கு, அவன் வண்டி இழு. பிரேக்ஃபாஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்கள் உடுப்பி கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆனியன் நெய் ரோஸ்ட், அது ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளைனாக ஃபஸ்ட்டு மெயினாக அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க, ப்ளைன் தோசையாக வேணும்னு. இங்கே ஆனியன் தோசைனாலே ஊத்தாப்பம் தான் போட்டு தராங்க, அதை ஒன்று பார்த்துங்க. முருடேஸ்வரர் டெம்பிள் நம்ம போகிறோம். அங்கே டெம்பிள் நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன், நேராக பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. கோவா தான் ஆக்சுவல் பிளான் இருந்தது. நான் தான் முருடேஸ்வர் டெம்பிள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா ஹரிணி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஜாக் ஃபால்ஸ் போகிறதா பிளான் இருந்தது. எங்கள் விலாக் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் ஜாக் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னு. நாங்கள் கோவா வேறு போகிறேன்னு சொன்னோம். ஓகே அப்படின்னா நான் 2 days வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த நவம்பர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி போகிறாங்க அவங்க படிக்கிறதுக்கு. ட்ராவல் ரிலேட்டடாக படிக்க போகிறாங்க 2 years. அதுக்கப்புறம் இந்தியாவில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சரி ஓகே நாங்களே போகிறோம், ஆனால் நாங்கள் பிளான் 60 days அப்படின்னா. இல்லை எனக்கு அவ்வளோ டேஸ் இருக்காது, எனக்கு விசா ப்ராசஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 2 or 3 days மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போய்க்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஆனால் லக்கேஜ் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்த மாதிரி இருந்தது. பரவாயில்ல, நாங்கள் பேனியர்ஸ் இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் பேனியர்ஸ்குள்ளேயே போட்டு அடைச்சி அந்த வீடியோவை நான் உங்கள்ட்ட காட்டியிருப்பேன் டைம் லாஸ் போட்டு. அதை முடிக்கிறதுக்கே கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சு. டெய்லி இதை மாதிரி நாங்கள் பேக்கிங் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே 1 மணி நேரம். அது ஆஜி கோவாவோட கேபிட்டல். 316 கிலோமீட்டர் போயிட்டுருக்கோம். கோவா வெல்கம்ஸ் மீ. மழை வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அங்கே பாருங்க, கரு மேகம் சூழ்ந்துள்ளது. அதுக்கு முன்னாடி பெட்ரோலை போட்டுருவோம், அதுதான் மெயின். எல்லாத்தையும் போட்டு பெட்ரோல் ஜீரோவை சரி பார்க்கவும். ஃபுல் மிஷின் சொல்கிறது நம்மளே சொல்லிக்கணும். பெட்ரோல் 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 ஜீரோவை சரி பார்க்கவும். பார்த்துட்டேன். ஆஹா, டேங்க் ஃபில் பண்ணிடுறது. மெலிசான கோடு. இந்த பக்கம் போனால் விஆர்வே, இந்த பக்கம் Lkvlogs. போவா ஐயோ
இது என்னன்னா பாடி டயர்டாக வரதுக்கு காரணம் ஒன்று மழை பெஞ்சா மழையிலே போயிடணும், இல்லை வெயில் அடித்தா வெயிலே போயிடணும். இது மிக்சடு அப்பா, மழை பெய்யுது வெயில் அடிக்குது, மழை பெய்யுது வெயில் அடிக்குது, ஒன்றும் புரியல எனக்கு. இந்த ராலியை பார்த்தாலே பயம். இந்த லாரி மூஞ்ச பாரு ஒரு மாதிரியா இருக்கும். ஆமாம் ஆமாம், அதுதான் பழைய படத்துலலாம் வரும்ல. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் இதே மாதிரி பிரிட்ஜ் வந்துருதுங்க. அப்படியே இந்த பிரிட்ஜ்லேருந்து அப்படியே வியூவை பாருங்களா, செம்மையா இருக்குங்க பிளேஸு. இந்த பீச் பார்த்தீங்கன்னா மரவண்டே பீச்சு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுப்பிலேருந்து முருடேஸ்வரர் டெம்பிள் போகிற வழியில் இருக்குது. இந்த ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். இது மாதிரி ரோடு இருந்தால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா ரெண்டுமே ஒரே பக்கமாக ஆட்டோ ஏற்ற வரும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி வருது. முருடேஸ்வரர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 3.5 கிலோமீட்டர்ஸு. இது நம்ம பைபாஸ்லேயே வந்துட்டு என்னென்னா லெஃப்டில் பிரியும், அதனால் இது ப்ராப்பராக பார்த்துவாங்க. முருடேஸ்வரர் இங்கே எந்த ஹோட்டல் பார்த்தாலுமே முருடேஸ்வர்னு போட்டிருக்கு. லிஃப்ட்டு அங்கே க்ரௌட்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இது வந்து 20th ஃப்ளோரு, மொத்தம் 20 அடுக்கு இருக்குது. இந்த 20 அடுக்கு டாப்பில் போய் பார்க்கலாம். அதுக்கு தான் வந்து இது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. லக்கேஜ் கவுண்டர். ஒரு லட்டு பார்த்தீங்கன்னா 20 ரூபா, 4 லட்டு வாங்கினோம். தென் பார்த்தீங்கன்னா கவரும் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கவருக்கு வந்து எந்த சார்ஜஸுமே கிடையாது. அது மாதிரி பைக் பார்க்கிங்கும் எந்த இதுவும் கிடையாது. நம்ம ஃபுட்வேர்ஸ் ஏதாச்சும் போட்டிருந்தோம்னா அதுக்கும் வந்து இந்த ஃபுல்லாக ஃப்ரீ தான். உண்மையாக கோவில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. அது மாதிரி ரஷ்ஷாக இருந்தாலுமே அவங்க வந்து எப்படி அனுப்பணுங்கிறத வந்து கரெக்டாக அனுப்பி ஒரு பாட்டாக பிரித்து அனுப்புகிறாங்க. vlogல கோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக சூப்பராக இருக்குது. இருக்குங்க வியூ. பக்கத்தில் நின்று பார்க்குறப்ப சிவனோட அந்த ஐஸ் இருக்குல்ல, அதை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தோம்னா அப்படியே அந்த ஃபீல் எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க, வேறு மாதிரி இருக்குது.
முருடேஸ்வரர் டெம்பிளில் இருக்காங்க. இந்த முருடேஸ்வர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா 500 வருஷம் வந்து பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சிலை வந்து இங்கே தான் பெரிய சிலை இங்கே தான் இருக்குது. இந்தியாவிலே ஃபஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 123 அடி ஹைட்டுங்க. தென் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து செகண்ட் ஹையஸ்ட்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் காத்மண்டுங்கிற ஊரில் இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே சிவன் டெம்பிள் பெருசாக உள்ளது வந்து முருடேஸ்வரில் மட்டும்தான் இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸு. உங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லைங்க ஓகே, ஜஸ்ட் கீப் ஹியர். போலாமா? ஆமாம். நவருங்கோ அண்ணனோட வண்டி வருது. அப்பா, என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க முருடேஸ்வரர் டெம்பிள் வந்து பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் சிம்பு வந்து இங்கே ஃபோட்டோ போட்டிருந்தாரு. அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் ஃபோட்டோ போட்டிருந்தாங்களா. எனக்கு என்னடா இவ்வளோ பெரிய சிவன் டெம்பிளா இங்கே வரணும் அப்படின்னு. நான் கோயம்புத்தூரில் வந்து அந்த ஆதியோகி அந்த டெம்பிள் போயிருக்கேன். அங்கே கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. சரி, எங்கங்கிறப்போ இதுதான் வந்து இந்தியாவிலேயே பெருசு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருந்தேன். சரி, ஓகே, வந்து பார்த்தா உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ தான் சாப்பிட வந்திருக்கோம். ஹோட்டல் சம்ருதி நான்வெஜ்ஜு. செம்மையாக இருக்குங்க இந்த வியூவு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா போலியம் பீச் போகிறோங்க. போலியம் பீச், மருடேஸ்வர் டெம்பிள் டு போலியம் பீச் பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்குங்க. நைட்டுங்க ஸ்டார்ட் ஆகிட்டு, இந்த டிராஃபிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு. அதுவும் சாட்டர்டே நைட்டு வேறு. அந்த கோழிக்கோட்லேருந்து உடுப்பி வந்தோன்னு சொன்னலங்க, அந்த ரோடு மாதிரியே தான் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இப்படி கூட போக முடியாது, இப்படியே தான் போகணும் அந்த காரு பின்னாடியே. இதே மாதிரியே தான் மேப்பில் பார்த்துட்டேன். இவ்வளோ டிராஃபிக் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். மழைங்க அடையா பெய்யுது, சரியான மழை. நான் அப்படியே பைக்கில் நின்றுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். கோவா என்ட்ரி. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரூம் என்ட்ரி தான் தெரில. 13 கிலோமீட்டர்னு சொன்னாங்க, இப்போ 30 கிலோமீட்டரான். இதுவும் கோவா மாதிரியே தான் இருக்கு. என்னது, பல்டம் பீச் ரெசார்ட்டா? பார்த்தீங்களா ஃபோட்டோவில்? ஓகே, பார்க்கிங்லாம் இருக்குது. ரெசார்ட் வந்தாச்சு, வேவ்லெட்டு பீச் ரெசார்ட்டு.